நீங்கெல்லாம் நடிச்சீங்க. ஆமாண்ணா, இதெல்லாம் ஒருத்தவங்களுக்காக தான் நாங்க நடிச்சோம். அத எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருந்தா நீங்க ஒழுங்கா நடிச்சிருப்பீங்களா? கண்ணுல இருந்து கண்ணீர் வந்திருக்குமா? அது உண்மையான கண்ணீர் வந்திருக்குமா? பொய்யான கண்ணீர் தான் வந்திருக்கும். அதான் நம்ம சொல்லல. எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல உங்க கண்ணுல இருந்து தண்ணி வரணும்னு. ஆனா எங்க கண்ணுல இருந்து தண்ணி வரும் எங்களை வச்சு செஞ்சுட்டீங்களா? நீங்க ஸ்ரீயான மாதிரி புத்திசாலியா இருந்திருக்கணும். அப்படி சொல்லுமா தங்கச்சியே? புகழ்றாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. ஏச்சி போடா. பொறாமல்ல பொங்கல் பத்தியாடா? யாரு எனக்கு? உங்களுக்கு தானா? இருங்க உங்களுக்கெல்லாம் ஒரு நாள் வச்சு செய்யறேன் வாங்க. எப்படி எங்க மூளைய வச்சு கசக்கி யோசிச்சிரோமே? கசிக்காத மாதிரி ஒரு நாள் வைக்கிறேன். வைங்க வைங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ஆதிராவுக்கு இந்த விஷயம் தெரியும் தானே? அண்ணா நீங்க வேற ஆதிராக்கு இந்த விஷயம் சுத்தமா தெரியாது. ஆதிராவுக்கு தெரியாதா? அப்படி ஆதிராவுக்கு தெரியாதா? ஆமா, தெரியவே தெரியாது ஆதிராவுக்கு. அவ பேசுனதுல உண்மைனா உங்களுக்காக எப்படி நின்னா பத்தியா எங்ககிட்ட? சரி பாவம், அவ எங்களுக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டா. நேச்சி என் பேர்ல இங்க ஏற்படுது. ஆமா, நீங்க 3 பேர் இங்க வந்து சேர்ந்துட்டீங்களா? நாங்க எப்படி சண்டை போட்டோம் சேர்றதுக்கு? அப்ப அவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தீங்களேடி நீங்களா? அதெல்லாம் சும்மாடி. ஆனா நீ இன்னமும் நடிக்கிறேங்கிற பேர்ல நடிச்சிட்டு இருக்கல, அங்க நிக்கிறடி. நடிக்கிறாளா? நீங்க தான் தெரியாதுன்னு சொன்னீங்க. ஐயோ அண்ணா, நானே ஏமாத்திட்டேன். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னா. அப்ப நீயே எங்களுக்கு உண்மையா சப்போர்ட் பண்ணல. ஆனா அவங்க பேசுன பேச்சுக்கு திட்டுனேன், அது உண்மைதான். இருந்தாலும் நீங்க வேற யாராவது இப்படி பேசியிருந்தாலும் நான் திட்டிருப்பேன். ஆனா நான் பண்ணது மொத்தமா நடிப்பு தானா? உங்களுக்கு ஒரு வேலை காரியம் முடிய வேண்டியதா இருந்துச்சு, அதுக்கு தான் நடிச்சோம். அப்போ நீங்க எல்லாம் மொத்தமா எங்களை வச்சு செஞ்சிருக்கீங்க பாய்ஸ் டீம். ஐயோ அண்ணா, இல்ல ரகு அண்ணா கண்டுபிடிச்சு எங்களுக்கு போன் அடிச்சு கேட்டாங்க. அதுவும் அதே மாதிரி ஸ்ரீ அண்ணா இவங்க எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க மட்டும் தான் உட்கார்ந்து அழுந்துட்டு இருந்திருக்கீங்க. சூர்யாவும் நம்ம தான் நிஷாந்த் பைத்தியம் மாதிரி இருந்திருக்கோம். அதான் பாருடா. நீங்க மூளைய போட்டு கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்னா அதுக்கு என்னன்னா பண்ண முடியும்? இதுக்கு தான் மூளைய கழட்டியா எங்க வைக்க கூடாதுன்னு சொல்றதுனா. அதானே நான் நீங்க பைத்தியம் மாதிரி அழுந்துட்டு இருந்திருக்கீங்க 2 பேரும் சேர்ந்து. அதான் நான் சொல்லுவாங்க பாத்தீங்களா, எந்த பிரச்சனை வந்தாலும் நின்னு ஃபேஸ் பண்ணணும். உங்கள மாதிரி அழுந்துட்டு இருக்கலாமா? எங்களுக்கே பாடம் சூப்பர்ரா. உங்களுக்காக அழுந்தல எங்களை சொல்லணும். இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் எடுத்து நிப்பீங்களா? ஏதாவது அழுந்துட்டே இருப்பீங்களா? இல்லனா அது எங்க தங்கச்சிங்க பேசுறத பொறுத்து இருக்கு. இதுக்கு நாங்க என்ன பேசினாலும் உடனே அழுந்துறதானா? ஏன்னா இப்படி பண்றீங்க? அப்புறம் நீங்க எங்க தங்கச்சி எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க, எப்படி நாங்க ஏத்துக்காம இருக்க முடியும்? சூர்யா, நீங்க உங்க மூளைய கொஞ்சம் கூட யூஸ் பண்ணல. சங்கீதா அவ்வளவு க்ளூ கொடுத்திருக்கா. நீங்களே சொல்லுங்க, நான் தான் உங்ககிட்ட வந்து பேசினா அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசினேன். எப்படி நானே வெறுப்பேன்? நானே எப்படின்னா நாங்களே வெறுப்போம். நீங்களே பண்ண மாட்டீங்கதா? யாரோ ஒருத்தர் சொல்லி நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னா அப்ப எங்களை அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, அதை நாங்க ஏத்துக்கணும் அப்படின்றீங்க. அப்படியெல்லாம் இல்ல. அப்ப நாங்களும் அங்க நின்னு பார்த்துட்டு தான் இருந்தோம். உங்ககிட்ட வந்து சொல்லும்போது மட்டும் ஏன் நீங்க நம்பல? ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லன்னு நினைச்சேன். அதே மாதிரி சூர்யா, எங்க ஃப்ரெண்ட் அப்படி இல்லன்னு நாங்க நினைச்சோம். மூளையை போட்டு இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் நானும் நிஷாந்த் யோசிக்கிறோம். என்ன நிஷாந்த் சொல்றேன்? ஆமாமா, மூளையை போட்டு இனிமே கசக்கிடுவோம். செஞ்சீங்கன்னா சரி, எங்களுக்கு ஒரு கவலையும் இல்ல. அம்மா, இதெல்லாம் யாருக்காக நீங்க எல்லாம் பண்ணீங்க? அதுவா, உங்களையும் எங்களையும் பிரிக்க நினைச்சு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணோம். அப்படி என்ன கூட்டம் நம்ம எல்லாத்தையும் பிரிக்கிறதுக்கு? யாரு நீங்க 2 பள்ளியில் நப்பிட்டீங்களே அவதான். அவ ஒருத்தி தானே. எப்ப கூட்டமானா? அதுங்க கூட சேர்ந்து சுத்துதே 2, அதுவும் தான். ஓ, அந்த 2 பிளான் தானே இது? அந்த 2 தான் எங்க கிட்ட வந்து தப்பு தப்பா சொல்லிட்டு இருந்துச்சு. அது இல்லாம கௌசேரியா கல்யாணம் பண்ணது வேற நீங்க சொல்லிட்டீங்க போல. நாங்க சொன்னோமா? நாங்க சொல்லவே இல்லையே. அண்ணா நீங்க சொல்லல, ஆனா நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லி எங்க கிட்ட வந்து சொன்னீங்க. ஐ திங்க் இட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சது அனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம அன்னைக்கு எல்லாம் பேசிட்டு இருந்தது அனு ஒட்டு நின்னு கேட்டிருக்கா. வெக்கமே இல்லாம ஓட்டு நின்னு கேட்டிருக்காங்க. வெக்கமே இல்லாம ஒட்டு நின்னு கேட்டிருக்கா. அதேதான் இங்க பண்ணா. நாங்க உங்களை திட்ட அவ நின்னு ரசிச்சிட்டு இருந்தா. நாங்க வந்து சொல்லிருக்கலாம், பட் எங்களை பின்னாடியே சுத்திட்டு இருந்தா. அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லவே இல்ல. அவ நம்பிட்டாலான்னு. அப்புறம் நாங்க பேசின பேச்சுன்னு நம்பாம இருப்பாளா? ஏன்னா நீங்க வேற. அப்ப எல்லாம் இது அந்த கிறுக்கியோட பிளான் தான். ஆமா சூர்யா, உங்க விஷயம் எல்லாம் தெரிஞ்சுட்டு உங்களை பத்தி எங்க கிட்ட போட்டு கொடுக்கறாங்க. அது இல்லாம நீங்க எல்லாத்துக்கிட்டே பரப்பிக்கிட்டு இருக்கீங்களா? அவளுக்கு இருக்கு ஒரு. ஆமா, அவள ஒரு நாள் ஏதாவது பண்ணணும். வரும்போது பேசிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் போயிட்டாங்களே. அப்புறமா ஏன் நடிச்சிட்டு இருந்தீங்க? அப்புறம் என்ன சூர்யா, நீங்க அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப பின்னாடி என்ன உங்களுக்கு தெரிஞ்சிராது? அதுவும் கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்சிரும்னு சொல்லி தான் எல்லாம் நடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. ஆமா சூர்யா, ஆனா சாரி, உங்க தப்பு தப்பா நாங்களே பேசிட்டோம். அதெல்லாம் சும்மா நடிப்பு தானே, விடுங்க. மனசார பேசினாதான் சாரி கேட்கணும். நீங்க தான் மனசார பேசலையே, அப்புறம் என்ன? இருந்தாலும் நீங்க பாவலோ சரியா, உங்களையே தப்பு தப்பா நாங்க பேசிட்டோம்ல. உங்க பின்னாடி இல்லன்னா நாங்களே இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்க மாட்டோம். பின்னாடி என்ன ஒட்டு கேட்டுட்டு இருந்தாலுங்க. சரி விடுங்க. அப்புறம் அண்ணா, உங்க எல்லாத்துக்குமே சாரிண்ணா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரியா? எனக்கு அந்த சாரி வேணாம். ஐயோ அண்ணா, மன்னிச்சிருங்க. நாங்களே தெரியாம தானே பண்ணோம். அவங்களே நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கனால தானே நான் அப்படி பண்ணோம். இல்ல, எனக்கு அந்த சாரி வேணாம். அப்புறம் என்னன்னா வேணும்? சரி, நான் சொல்றதை நீங்க செய்யணும். சொல்லுங்க, நான் செய்றோம். இனிமே இந்த பிரச்சனை சும்மாதான். இனிமே ஏதாவது ஒரிஜினலா பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டுட்டு நீங்க யாரும் போக கூடாது. என்ன வேணாலும் என்ன திட்டுங்க, அடிங்க, என்னை விட்டுட்டு போக கூடாது. நாங்களே எப்படினா விட்டுட்டு போவோம். அதானே, நாங்களே எப்படினா விட்டுட்டு போவோம். கண்டிப்பா விட்டுட்டு போக மாட்டோம். ரொம்ப பயந்துட்டீங்க போலனா? ஐயோ, நீ வேற கௌசி. நான் வீட்டுக்கு போகும்போதுல இருந்து கண்ணுல இருந்து கண்ணீரா வந்துட்டு இருந்துச்சு. நல்ல வேளை சுனாமி எதுவும் வரலடி. அப்படி ஒரு அழுகு ஏன் அழுகுவீங்க எங்களுக்காக? அதெல்லாம் கூட பரவாயில்ல. இங்க வந்துட்டு அம்மா கிட்ட நடி நடிச்சாங்க பத்தியா? அங்க நிக்கிறாங்க அவங்க 2 பேரும். அதான் பாரு, எங்களே பிடிச்ச அம்மா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? அவங்க நாங்க சண்டை போட்டா கூட உட்கார்ந்து அழகா பேசிருக்காங்க. நீங்க என்ன பண்ணீங்க? நின்னுட்டே பேசிட்டு இருந்திருக்கீங்க. அதனால தான் அம்மா சொல்லிருப்பாங்க. ஓ, வந்த உடனே நியூஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்களா?
தெரியுமா? அச்சச்சோ, அப்புறம் என்னடி நீ பண்ணதான அப்படி? இனிமே உட்கார்ந்து தான் பேசணும் போல. ஆமாண்டி. அங்க என்ன நிஷாந்தனோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. இங்க உங்க அம்மாவா? அப்புறம் நீ பண்றதான அப்படி? போற இடத்துல உன் வீடுன்னு நினைக்கிறோம். நான் நினைக்கிறது இல்லையா? ஆனா இதெல்லாம் கௌசல்யா வீடுன்னு நினைச்சனா வருவேனா? இதெல்லாம் எங்க வீடுன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவோம் தெரியுமா? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லடி உனக்கு. அதெல்லாம் நம்ம வீட்ல இருக்காத. எனக்கு தேவையானதை எடுத்து சாப்பிடுவேன் நானு. அப்படி சொல்லுடாமா. நாங்களே கேட்டுட்டு இந்த வீட்டுக்கு வரல. நாங்க பாட்டுக்கு வந்துட்டு போவோம். அப்படி சொல்லி என் தங்கச்சியே. உங்கறதுக்கு மட்டும் தான் வீட்டை மாத்தி இருக்கீங்க. நான் தூங்குறது கூட இங்க என்ன அப்பப்ப பண்ணிக்க வேண்டி. இந்த வீட்டுக்கு போறதுக்கு தான் விருந்தாளி மாதிரி போவேன். எங்க அம்மா அப்பா பாவம் இல்லையடி. அப்பப்ப ஆபீஸ் வரைய ஊருக்கு போயிடுவாங்க. அம்மாவோட மீத விட்டுட்டு போவாங்க. அப்புறம் என்ன? சூப்பர். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் இப்ப ஆனா என்னதான் நான் திரும்பி நாளைக்கு போய் நடிக்கணுமா? எதுக்கு நடிக்கிறீங்க? இப்ப நீங்க தானே சொன்னீங்க. நாங்க இப்ப சொல்றோம். நான் எதுக்கு திரும்ப நாங்க வெளியில போனோம்? அப்படி எதுக்கு தான் போனீங்க? நம்ம அனுவ பக்கதான். அனுவ பாத்துட்டு வந்தீங்களா? அதுவும் தனியாவா? இல்லனா கும்பலோட தான் போனோம். அவ ஏதாவது வேணும்னே வம்பிழுத்திருப்பாளே. நம்மளதா நாங்களும் ரிட்டர்ன் பேசிட்டு வந்தோம். அப்படி என்னதான் அங்க நடந்துச்சு? இப்ப சொல்றோம் கேட்டுக்கோங்களா. நாங்க முதல்ல அவ வீட்டுக்கு போனோம். ஆமா நாங்க வீட்டுக்கு போனோம். அவ வெளியில வாங்கன்னு வெளியில கூட்டிட்டு வந்து பேசினா. ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள கூப்பிடல, நான் வெளியில அப்படியே கூட்டிட்டு வந்துட்டானே எங்களை எல்லாத்தையும். பேசிட்டாங்க. நான் மனசாட்சி இல்லாம நான் ஒரு காஃபி கூட கொடுக்கலனா. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை, இவளுக்கு ஒரு பிரச்சனை. அண்ணா நீங்க வேற எதிரியா இருந்தாலும் உட்கார வச்சு காஃபி கொடுத்துருக்கணும் எனக்கும் தாராவுக்கும். நம்ம வீட்ல எல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்களா? அதானே வந்து எல்லாத்துக்கும் காஃபி காஃபின்னுவாங்க எதிரியா இருந்தாலும். சரிப்பா விடு, இன்னொரு டைம் போகும்போது காஃபி கொடுக்க சொல்லிடு. ஒட்டை போறது நான் வீட்டு வாசப்படி கால் எடுத்து வைக்கிறது இல்லடா. காஃபி கொடுக்காத வீட்ல நான் கால் எடுத்து வைக்கிறது இல்ல. என்ன ஆதிரா? ஆமாண்டி தாரா. போதுண்டி வெயிட் பண்ணுங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். சொல்லு என்ன நடந்துச்சு? அப்பா என்ன ஒரு ஆர்வம். நடிச்சத அவ உண்மைன்னு கண்டிப்பா நம்பிட்டா. அதுக்கு நியூ இயர் அப்பா அவளுக்கு ஒரு இது கொடுக்க வேணா அதான் போய் கொடுத்துட்டோம். ஆனா ஒரு நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டுனா ஆனா அவ அந்த ஜாலியா இருந்துட்டு இப்ப முழுசா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. என்னதான் போய் பேசிட்டு வந்தீங்க? ஆமா நீங்களே ஏண்டி என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? எங்களுக்கு உங்க வீட்டுக்கு வரணும் தானே ஆசை. உங்க வீட்டுக்கு வர மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சு. நாங்க என்னடி பண்றது? ரொம்ப கஷ்டமா போச்சுடி எங்களுக்கு. ஆண்டி உங்க வீட்டுக்குலாம் வரதுக்குலாம் எங்களுக்கு என்னமா கஷ்டம் தெரியுமா? அப்புறம் எதுக்கு வந்திருக்கீங்க? உண்ட ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டு போணும்டி. ஆண்டி இன்னைக்கு வேற நியூ இயர், உனக்கு நல்ல செய்தி சொல்லிட்டு போவேனா? ஆதிரா நீ இவங்க கூட சேர்ந்திருக்கியா? இவங்க தானடி அப்படி பேசுனாங்க. இன்னும் அவளுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன்டி. ஆமாண்டி அப்படியே மெயின்டைன் பண்ணு. நானும் அண்ணன் கூட சண்டை போட்டு தாண்டி இங்க வந்தேன். இப்ப அன்னைக்கு அந்த பேச்சு பேசுனேன். அவங்க தப்பு பண்ணாங்க, நான் சண்டை போட்டு வந்தேன். ஓஹோ நீயே பிரிஞ்சிட்டியா? பிரிஞ்சிட்டா அவளும். இப்ப எதுக்கு இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ற? இப்பதான் மனசுல நினைச்சியே. நானும் அதெல்லாம் ஒண்ணும் நினைக்கவே இல்ல. ஆமாமா நீ நினைக்கல, என் கற்பனையா இருக்கும்டி. மனசுல பேசினது இவளுக்கு எப்படி கேட்டுச்சு? ஏன்னா எனக்கு காது நல்லா கேக்கும்டி. இவங்கள வச்சுட்டு எதுவும் பேச முடியாது போல. முடியாது என்னடி முடியாது? நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அதான் சொன்னனே ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குன்னு. ஹாப்பி நியூஸ் எனக்கு என்ன? எங்களையே எங்க அண்ணனையும் பிரிச்சுட்ட நீயே. நீங்களா பிரிஞ்சதுக்கு நாங்க என்ன பண்ணோம்? உங்களுக்கு அறிவுல நீங்க பிரிஞ்சிட்டீங்க. ஆமாமாடி நமக்குலாம் அறிவுலடி. சொல்லிட்டாங்களா மேடம் கேட்டுக்கோ. அரா வாய மூடிரு. என்னடி வாய மூடுனா? அன்னைக்கு வாங்குனது பத்தலையோ? அது உனக்கு பாசத்துல அடிக்கல, வேணும்னே எனக்கு இருக்க வெறுப்புல அடிச்சிருக்காங்க. ஓ ஆமாடி அண்ணனுங்களா இப்ப தப்புதாண்டி. நீதான் கரெக்ட். இவன கிண்டல் அடிக்கிற மாதிரி கிண்டல் அடிக்கலடி நானே. இவன நம்ம மனசுக்குள்ள பேசினாலும் தெரிஞ்சு. அதெல்லாம் தெரியற மைண்ட் அப்படி நல்லவங்களுக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. இதான் அப்ப நான் கெட்டவன்றியாடி? ஓ அது இப்பதான் உனக்கு தெரியுதா? அரா ரொம்ப பேசாத தாரா. எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? அந்த விஷயத்தை சொல்லிட்டு போடி. ஏடி பைத்தியம், ஒருத்தவங்க வந்தா அது உள்ளார கூப்பிட்டு வச்சு உட்கார வைக்கணும். நீ உனக்கு அந்த மேனேஜர் தெரியலடி. உங்க அம்மா அப்பா என்னடி வளர்த்து வச்சிருக்காங்க? தேவையில்லாம பேசாத. நீ எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்து உட்காரணும்? நான் முதல்ல எதுக்கு உங்களை எல்லாம் கூப்பிட்டு போறோம்? நீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலியா? நாங்க ஒரு கெஸ்ட் அடி. இருந்துட்டு போ. நான் எதுக்கு கூப்பிடணும்? சரி நாங்க அதெல்லாம் இருந்துட்டு போறோம். உனக்கு ஒரு குட் நியூஸ் டி. அத சொல்லி தொலைங்கடி. இனிமே நாங்க எங்க அண்ணன் கிட்ட பேச வேணாம்னு இருக்கோம். உன் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம்னு இருக்கோம். ஓ சூப்பர். ஏன் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆடி? ஓகேடி. ஓஹோ பல்ல கட்டாதடி ரொம்ப. வாய முடியறீ. இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதுக்குள்ள என்னடி இப்படி திட்ற? ஐயோ கடவுளே. கடவுளெல்லாம் ஏண்டி கூப்பிடுற? தாரா தயவு செஞ்சு அமைதியா இரு தாரா. என்னடி மிரட்டி திட்ற? நான் மிரட்டலடி, சும்மா சாதாரணமா சொன்னேன். ஓ சாதாரணமா சொன்னியா? சரி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட இப்படி பேச மாட்டாங்க தெரியுமா? திட்டவே மாட்டாங்க தெரியுமா? பேசினா ரசிப்பா. இப்பல இருந்துடி அடிச்சு வாய வடிச்சுனா அமைதியா இருந்துரு. சரிடி நானும் நீ ரசிக்கிறேன். குரல்ரா ரசிக்க வேண்டியதா இருக்கு. என் குரலாவது பரவாயில்ல, உன் குரலே நல்ல வேலை படி. தாரா இன்னொரு வாட்டி எல்லாம் இப்படி பேசாத தாரா. இவன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க வேண்டாம். நீ வாடி நம்ம போய் அண்ணன் கூடயே சேரலாம். சரி அதெல்லாம் வேண்டாம். அண்ணன் கூட சேரணும்னு சொன்னா என்னம்மா துடிக்கிறா பாத்தியா? ஒரு அண்ணன் தங்கச்சி பிரிச்சு வச்சிருக்கா. இவனா மனுஷியே கிடையாதுடி. ஆமாண்டி இவளுக்குள்ள ஒரு அண்ணன் இருந்திருந்தாதான் தெரிஞ்சிருக்கும். சரி வாங்க வீட்டுக்குள்ள போலாம். ரொம்ப அவசரப்படாத. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறோம். நீங்க சொல்லுங்க, வாங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டே சொல்லலாம். நோ தேங்க்ஸ் டி. நாங்க இப்படியே நின்னுட்டே சொல்லிக்கிறோம். ஆமாண்டி பரவாயில்ல இருக்கட்டும், நாங்க நின்னுட்டே சொல்லிக்கிறோம். சரி என்ன சொல்லுங்க? அது ஒண்ணும் இல்லடி. நீ ரொம்ப சந்தோஷப்பட்ட போல நானே எங்க அண்ணனா பிரிஞ்சிருக்கும் போது. அப்படியெல்லாம் இல்லையே. இல்லையடி உன் ஃபேஸ் கண்ணு ஒழுங்கா சொல்ல மாட்டேங்குதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நீங்க வேற பிரிஞ்சிருந்தா எனக்கு தானடி கஷ்டமா இருக்கு. இப்ப வேற நீங்க ஃப்ரெண்ட்ஸ். அல்ல நடிக்கிறமானோ? நான் நடிக்கலடி, உண்மையா சொல்ல. உனக்கு என்ன ஆஸ்கர் அவார்டே கொடுத்துடலாம்டி. ஓவரா பேசுறாள். அப்படிதாடி தங்க ஓவரா பேசுற. என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ. தாரா இன்னொரு வாட்டி இந்த மாதிரி எல்லாம் பேசாத. ஃப்ரெண்ட்னு கூட பார்க்க மாட்டே தாரா. நான் எப்ப உனக்கு நான் ஃப்ரெண்ட் நான் எப்ப சொன்னேன்? இப்பதான் சொன்னேன். நான் சொன்னா நம்பிடுவியா?
பேசுற தாரா? அப்படிதான் தங்க பேசுவேன். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இப்படி உன் ஃப்ரெண்ட வச்சே என் ஃப்ரெண்டு கல்யாணம் நடந்ததா அண்ணனுங்க எல்லாம் பரப்பி விட்டாங்க. நீ சொல்லுவா அதை நாங்க நம்பணும். நீ நம்பிதானே போய் எங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்க? நான் வந்துச்சுல உன் வாயால இருந்து நீ தான் சொல்லி அனுப்பிச்சுட்டனே. இல்லடி நீங்க பேசுனத கேட்ட அவ்வளவுதான். ஆஹா என்ன ஒரு நடிப்பு தாரா. ஆமாண்டி என்ன ஒரு நடிப்பு. நீ இன்னைக்கு நாங்க பேசுனத ஓட்டி கேட்டுட்ட. அத வச்சு எங்கள பிரிக்கலாம்னு பிளான் போட்டியோ? நாங்க பிரிச்சிரோம் நீ நினைச்சிட்ட. நீங்க தான் அவ்வளவு தூரம் சண்டை போட்டுட்டு இருந்தீங்களேடி. இப்ப நீங்க பிரிஞ்சிட்டீங்க தானே? நாங்க சொன்ன மாதிரி நாங்க பிரிஞ்சிட்டோன்னு இப்பதான் சொன்னீங்களேடி. எங்க அண்ணனுங்களை நாங்க விட்டும் கொடுக்க மாட்டோம். எங்க அண்ணன் கூட இருந்து நாங்க பிரியவும் மாட்டோம். சரியா? அப்புறம் அப்படி சண்டை போட்டுட்டு இருந்தாலுங்க. அதெல்லாம் சும்மா இன்னொரு ஜாலி படுத்தினலடி. நீ எப்ப எவ்வளவு நேரம் நீ கஷ்டப்பட்டுட்டே இருப்ப. எங்களுக்கு நீயும் ஒரு பிளான் போட்டுருக்க. அதை கொஞ்சமாச்சு நிறைவேற்றணும். அதுக்காக தான். அப்ப நீங்க நடிச்சீங்க என்கிட்ட. ஆமா நீ நடிக்க தாண்டி செஞ்ச. என்னடி பண்ணுவ? ஓவரா பேசாதடி. என்னடி பண்ணுவ? இன்னொரு டைம் எங்களை பிரிக்க பிளான் போட்டா நீ அவ்வளவுதான்டி. நீ வேற அப்படி சொல்லக்கூடாது கௌசி. எப்படி சொல்லிட்டு நான் சொல்லிட்டாடி. அடுத்த டைமாவது ஒரு பிளான் போடும்போது ஒரு நல்ல பிளானா போடணும். ஆமாண்டி முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பத்தியா? ஒழுங்கா நடிக்க சொல்லிடுறீ. பச்சையா தெரியறது மாதிரி நடிக்கிறாங்க. தாரா என்னடி? என் பேர் தாராலா இல்ல வெறும் தாரானே நீ கூப்பிட போதும். தாரா ரொம்ப ஓவரா பேசுற தாரா. அப்படிதான் நீ பேசுவ. என்னடி பண்ணுவ? பிளான் போடுறத ஒழுங்கா போடணும் அனு. இப்படி பைத்தியம் மாதிரி போடலாமா அனு? ஓவரா பேசாதீங்கடி. ஏதாவது பண்ணிடுவேன் பாத்துக்க. நீங்க இருக்கிறது ஏன் வீடு. என்ன உன் வீடா இருந்தா நாங்க பயந்து ஓடிடுவோம்னு நினைச்சியோ? வீட்டுக்குள்ள அதுவும் இல்ல. நாங்க வாசல்ல தான் இருக்கோம். நாங்க பொண்ணு நினைச்சிட்டு ஓவர் சீன் போட்டுட்டு இருக்காத. எங்கனாலயும் கை உங்க தெரியும். அதான் நீ படிக்கிற வரைக்கும் எங்க கை ஒண்ணு பூச போடாத. எங்க கையை எழுந்து நிக்க ஞாபகம் வச்சுக்கோ. என்ன 4 பேர் ஒண்ணா இருக்கீங்கன்னு சீன் போடுறீங்களோ? இதெல்லாம் சீன் கிடையாது. நாங்க 4 பேர் கையை எடுத்தோம். அவ்வளவுதான். நீ ஓவரா பேசுறீங்களா ஏன் வீட்டுக்குள்ளே வந்து? இன்னொரு வாட்டி நாங்க சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்கோம்னு நினைக்காதானு. இன்னொரு வாட்டி ஏதாவது பேசினா பள்ளியும் நப்பிடுவோம் பாத்துக்கோ. ஆமா அனு எங்க 4 கை சும்மா இருக்க மாட்டேங்குது. பள்ளியும் நப்பிடுவோம் அனு. ஆமாண்டி கை சும்மா இருக்கனால ஒரு மாதிரி இருக்கு. வேற யாராவது பிடிச்சு அடிக்கணும்னு தோணுது. அடிச்சிடலாம் மாடுவ. நாங்க சிரிச்சுட்டே இருக்கோம்னு விட மாட்டோம். இந்த டைம் ஏதாவது பேசினா அடிச்சிடுவோம். பாய் அனு. ஆமாண்டி பாய். டி போட்டு பேசுற வேலைலாம் வச்சுக்க. டி போட்டு பேசக்கூடாது. அப்புறம் என்னடி பேசுறது? சரி பாட்டின்னு சொல்லிடுறீ. தாரா வாடி நம்ம அந்த வேலை முடிஞ்சிச்சு. வாடி நம்ம போலாம். ஆனா இவ்ளோதானே அங்க நடந்துச்சு. அது மட்டுமா நடந்துச்சு? அங்க வேற ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. கீதா தான் பாவம். என்ன கீதா சொல்ற? ஏண்டி நீங்க அப்படி என்னங்க நடந்துச்சு? நாங்க ஒரு பெரிய ஷாக்கே ஒன்னு நடந்துச்சு. கண்டிப்பா அத நாளைக்கு வீடியோல சொல்றேனா? ஆமாண்ணா. ஆனாலும் தாரா நீ தான் வேற லெவல்ல பண்ணிருப்ப போல அண்ணனுங்களுக்காக. ஆமாண்ணா அவ என்ன வேணாலும் பேசுவா. அண்ணனுங்க நாங்களும் வாயை மூடிட்டு இருப்போம் நினைச்சிட்டு இருந்தாலும் அவ பிரிக்கணும்னு நினைச்சது தானே எங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அதான் நாங்களும் அவளுக்கு